हरे राम 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 हरे हरे। हरे कृष्ण 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 हरे हरे। हरे राम 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 हरे हरे। हरे कृष्ण 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 हरे हरे। हरे राम 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 हरे हरे। हरे कृष्ण 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 हरे हरे। श्रीमान् शेषात्रिनिलयः शरणागतवत्सलः सर्वलोकैकनाथश्च श्रीनिवासो गतिर्ममे। ब्रह्मरुद्रार्च्यमानप्रसन्नचरणाम्बुजः पद्मावती प्राणनाथः श्रीनिवासो गतिर्ममे। शरण्यशर्वलोकानां चङ्गचक्रगदाधराः प्रणतार्तिहरो विष्णु श्रीनिवासो गतिर्ममे। பகவானுடைய அவதாரங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது பாகவதம் அது எண்ணற்றது அப்படின்னு சொல்றது. இட்ஸ் அன் இன்ஃபைனைட். ஆனால் நம்ம பொதுவாக என்ன சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னா 10 அவதாரங்களை தான் சொல்லிட்டு இருக்கோம். மத்ஸ்ய, கூர்ம, வராக, நிருசிம்ம, வாமன, பரசுராம அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அதே பாகவதம் என்ன சொல்லிடுத்து அப்படின்னா, நாம வாழக்கூடிய இந்த யுகத்துல பகவானுடைய அவதாரமே கிடையாது அப்படின்னு சொல்லிடுது. திரேதா யுகத்திலேயோ துவாபர யுகத்துல தான் பகவானுடைய அவதாரம் உண்டே தவிர நாம இருக்கக்கூடிய இந்த கலியுகத்துல பகவானுடைய அவதாரம் கிடையாது அப்படின்னு சொல்லிடுது. இந்த யுகத்துல நிறைய சாதுக்கள் வருவா, அடியார்கள் வருவா. அடியார்கள் இந்த யுகத்தினுடைய ஒரு தர்மமான நாம சங்கீர்த்தனத்தை காண்பிப்பா. ஏன்னா இந்த யுகத்தினுடைய ஒரு முக்கியமான தர்மம் சங்கீர்த்தனம் தான், பகவானை பாடுறது தான். அதனால அத்தகைய ஒரு சங்கீர்த்தனத்தை காண்பிக்கிறதுக்கு தான் மகான்களுடைய அவதாரமே இந்த யுகத்துல ஏற்படும். பாகவதமும் அதை கோடிட்டு காண்பிக்கிறது. கலவு கலு பவிஷ்யந்தி நாராயண பராயணாகா அப்படிங்கிறது. அப்படி சொல்லக்கூடிய அடியார்கள்லாம் வரப்போறான்னு சொல்ல பாகவதம் அவர்களெல்லாம் நர்மதா நதி தீரத்துல வரப்போறா, கங்கா நதி தீரத்துல வரப்போறா, கோதாவரி நதி தீரத்துல வரப்போறான்னு சொல்லலை. எல்லா நதிகளும் தமிழ்நாட்டு நதிகளா சொல்லியிருக்கு. காவிரி கரையோரமா, வைகை ஆற்றங்கரையோரமா, பாலாற்றங்கரையோரமா, தாமிரபரணி ஆற்றங்கரையோரமா அப்படின்னு இதை முதல்ல இந்த தமிழ்நாட்டில் தான் இந்த நதிகள் ஓரமாக தான் அவர்கள் எல்லாம் வர போறார். தாமிரபரணி நதியற்ற கிருத்தமாலா பயஸ்வினி அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஏன் இவ்வளவு பக்தர்கள் வந்திருக்காளோ? அவ்வளவு பக்தர்கள் வந்திருக்கும் பொழுது இந்த தமிழ்நாட்டில் தாமிரபரணி, காவேரி, வைகை, பாலாற்றங்கரை இதனுடைய கரை ஓரமா அவதாரம் பண்ணின அத்தகைய அடியார்களை மட்டும் பாகவதம் பேசணும்னா அதுல ஒரு காரணம் இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, இந்த ஆழ்வார்கள் எல்லாம் அவதாரம் பண்றதுக்கு முன்னாடி யாருமே அவர்களுடைய தாய் மொழியில பகவானை பாடவே இல்லை. எல்லாரும் வடமொழியில தான் பாடுவா. வடமொழியிலேயே எல்லாரும் பகவானை பாடின்னு இருந்தா அப்புறம் வடமொழி தெரியாதவா பகவான் எப்படி பாடுறது? அந்த தாய் மொழியில இறைவனை பாடலாம் அப்படின்னு முதல் அதற்கு ஒரு அடி போட்டு கொடுத்தவர்கள் முதல் ஆழ்வார்கள். பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார். அதற்கு பின்னாடி வந்த ஆழ்வார்கள் நாயன்மார்கள், குமரகுருபரர், அருணகிரிநாதர், இன்னும் எவ்வளவோ பேர். அப்புறம் அவரவர்கள் தாய்மொழியில, அப்புறம் தெலுங்குல இருக்கிறவர்கள் அவர்களுடைய தாய்மொழியில, கன்னடத்தில் இருக்கிறவர்கள் அவர்களுடைய தாய்மொழியில, மராட்டியில இருக்கிறவர்கள் அவர்களுடைய தாய்மொழியில இறைவனை கொஞ்சி குழாவி அனுபவிக்கணும் அப்படின்னா அது தாய்மொழியில இருந்தா தானே நன்னா இருக்கும். அதனால தான் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற நதிகளை சொல்லி இந்த தமிழ்நாட்டு கரையோரமா இருக்கக்கூடிய ஆழ்வார்களை சொல்லியிருக்கு. கலியுகத்துல பகவானுடைய அவதாரம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டோம் இல்லையா? அவதாரம்னா பகவான்கிட்ட போய் ஒருத்தர் பிரார்த்தனை பண்ணுவார், நீங்க அவதாரம் பண்ணணும்.
கிருஷ்ணாவதாரத்திலே பூமியினுடைய பாரம் தாங்கலே பூமி பிராட்டி ஒரு பசுவனுடைய உருவத்தை எடுத்துண்டு பிரம்மா கிட்ட போறார். பிரம்மா எல்லாரையும் கூப்பிட்டு பார்க்கடலுக்கு போறார். பார்க்கடல்ல போய் பகவான்கிட்ட அவதாரம் பண்ணணும்னு சொல்றார். பகவான் அவதாரம் பண்றார். அது மாதிரிதான் நாரதர் என்ன பண்ணினார் அப்படின்னா, ஒரு சமயம் பார்க்கடல்ல இருக்கக்கூடிய பகவானை பார்க்கறதுக்கு போனார். பகவானுடைய எல்லா அவதாரங்களுமே இதற்கு முன்பு இருக்கக்கூடிய யுகங்கள்லயே முடிஞ்சு கொடுத்துன்னா அப்புறம் பகவானை எல்லாரும் எப்படி தெரிஞ்சுப்பா? அடியார்கள் இருக்கட்டும், நமக்கு ஒரு தெய்வம்னு வழிபடுறதுக்கு ஒருத்தர் வேண்டாமா? நம்முடைய மனசுல இருக்கிற குறைகள் எல்லாம் சொல்லி அழறதுக்கு ஒருத்தர் வேண்டாமா? பிரார்த்தனை பண்றதுக்கு ஒரு இடம் வேண்டாமா? இன்னைக்கு கூட ஒரு பிரசங்காத்து இந்த விஷயத்த சொல்றேன். ஹார்ட் அட்டாக் வருது இல்லையா? அந்த ஹார்ட் அட்டாக்ல ஆண்கள் தான் அதிகமாக பாதிக்கப்படுறா. பெண்களுக்கு ஹார்ட் அட்டாக் வர்றது ரொம்ப குறைச்சல், பர்சன்டேஜ் வைஸ். என்ன காரணம்? ஆண்கள் ஏதாவது ஒரு கஷ்டம் இருந்ததுன்னா அதை அழமாட்டா, அதை மனசுலையே வச்சுருப்பா. அழறது கோழத்தனம்னு நினைப்பா, அது பெரிய அட்டாக்ல கொண்டு போய் விட்டுடும். பெண்கள் டக்குன்னு அதை அழுது அதை வெளியில கொண்டு தன்னை ரிலாக்ஸ் பண்ணிடுறா. அதனால பெரும்பாலும் ஹார்ட் அட்டாக் பெண்களுக்கு வரதில்லை. அப்ப நாமும் ஒரு கஷ்டம் அப்படின்னு இருந்தா ஒரு இடத்துல போய் நம்முடைய பாரத்தை இறக்கி வைக்கணும் இல்லையா? நம்பிக்கையான ஒரு இடத்துல. அவர் வெளியில சொல்ல மாட்டார், நம்ம மேல கருணை உள்ளவர், கருணையோட கேட்பார், நமக்கு நல்லது நடக்கணும்னு மனசார நினைப்பார். அப்படின்னா அது பகவான் தானே. தெய்வம் யாரையாவது கெடுக்குமா? வாழ வைக்கும். அப்ப இந்த யுகத்துல அவதாரம் அப்படின்னா பகவான் சங்கு சக்கரத்தை எடுத்துட்டோ, கோதண்டத்தை எடுத்துட்டோ, குழலை எடுத்துட்டு வராம அர்ச்சாவதாரம், 108 திவ்ய தேசம், அதை தவிர அபிமான ஸ்தலங்கள் பண்டரிபுரம், குருவாயூர் போன்ற ஸ்தலங்கள்ல பகவான் வரான். இப்படி வரும்பொழுது அந்த பகவானை நம்ம சொல்லும் பொழுது சொல்றோம், இந்த காலகட்டத்துல இன்ன ராஜா கட்டினது அப்படிலாம் சொல்றோம். மனிதர்களால் ஏற்படுத்தப்பட்ட கோவில் உண்டு, ரிஷிகளால் ஏற்படுத்தப்பட்ட கோவில் உண்டு, தானே தோன்றின கோவில் உண்டு. தானே தோன்றின கோவில்களுக்கு தான் ஸ்வயம்பு அப்படின்னு பேர். தானா பகவான் அங்க வந்திருப்பார், ஸ்வயம்புவா ஆவிர்பாவம் ஆயிருப்பார். அப்படி இந்தியாவில் இன்னைக்கு எவ்வளவு கோவில்கள் தானே இந்தியாவுக்கே அழகு. எவ்வளவோ கோவில்கள், எவ்வளவோ நதிகள், எவ்வளவோ இதிகாச புராணங்கள், மத நூல்கள், மத ஆச்சாரியர்கள், பக்தர்கள், யோகிகள், ஞானிகள், சித்தர்கள், இவர்கள் எல்லாம் நிறைந்த ஒரு பூமி இல்லையா? அப்ப இந்த கோவில் 700 வருடங்களுக்கு முற்பட்டது, இந்த கோவில் 1000 வருடங்களுக்கு முற்பட்டது, இந்த கோவில் 2000 வருடங்களுக்கு முற்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு வரும்பொழுது எல்லாருக்குமே ஒரு கேள்வி வரும். முதல்ல தோன்றின பகவான் யாரு அப்படின்னு ஒரு கேள்வி வரும். முதல் தோன்றின பகவான் யாரு அப்படின்னுட்டா திருப்பதியில் இருக்கக்கூடிய திருவெங்கடமுடையான் தான் முதல்ல தோன்றின ஒரு பகவான். நாரதர் பார்க்கடல்ல போனார் இல்லையா? பகவான்கிட்ட போய் பிரார்த்தனை பண்றார், நீங்க அவதாரம் பண்ணணும். பகவான் சொல்றார், நான் தான் இந்த யுகத்துல அவதாரம் பண்ண மாட்டேன்னு இருக்கேனேப்பா, சொல்லிட்டேனே அப்படின்னு. அப்படி இல்லை, ஏதாவது ஒரு உபாயம். ராமரை பரதன் ராஜ்யத்துக்கு வாருங்கள், நீங்கள் ராஜ்யத்தை எடுத்துட்டு ராஜ்ய பரிபாலனம் பண்ணணும், நான் அந்த ராஜ்யத்துக்கு வரமாட்டேன், நான் அந்த ராஜ்யத்துல உட்கார மாட்டேன்னு பரதன் அடம் பிடிக்கும் போது ராமர் என்ன பண்றாருன்னா தனக்கு பிரதிநிதியா தன்னுடைய பாதுகைகளை கொடுக்கிறார் இல்லையா? அது மாதிரி பகவான் பார்த்தா, கருணை, நான் வரல, ஆனா என்னுடைய அர்ச்சா திருமேனி வேற மாதிரி வரேனா. அந்த அர்ச்சம் பாதுகையில ராமருடைய சக்தி இருந்தது இல்லையா? இப்ப பகவான் என்ன பண்ணினான் அப்படின்னுட்டாக்க, இந்த திராவிட தேசத்துல, இந்த திராவிட பூமியில தான் முதல்ல அவதாரம் பண்ணணும் அப்படின்னுட்டு திருமலை அப்படிங்கிற இந்த பிரதேசம் இருக்கே, அங்க அவதாரம் பண்ணணும்னு ஆசைப்பட்டான். ஜம்பு தீபத்துல, பாரத வருஷத்துல, பரத கண்டத்துல
அதுவும் தமிழ்நாட்டில் ஸ்வர்ணமுகி நதிக்கரையில் அவதாரம் பண்ணணும் அப்படின்னு பகவான் சங்கல்பம் பண்ணிண்டா. நாரதருடைய பிரார்த்தனையை ஏற்று இப்படி அவதாரம்னு பகவான் பண்ணினா உடனே ஆசைப்படுறவர் யாரு அப்படின்னா ஆதிசேஷன். ராமாவதாரத்தில் லக்ஷ்மணனா வந்தார், கிருஷ்ணாவதாரத்தில் பலராமனா வந்தார். இப்போ அர்ச்சாவதாரத்தில் எப்படி வருதுன்னு பார்த்தார், மலையா வந்துட்டார். இந்த மலை பரந்த ஒரு மலை. இந்த மலை எங்க ஆரம்பிக்கிறது அப்படின்னா காளஹஸ்தின்னு ஒரு க்ஷேத்திரம் இருக்கு இல்லையா, அந்த ஊர்ல ஒரு சிலந்தி கூட பகவானை பூஜை பண்ணித்து, ஒரு யானை கூட பகவானை பூஜை பண்ணித்து, ரெண்டும் பூஜை பண்ணினதுனால தான் அந்த க்ஷேத்திரத்துக்கு காளஹஸ்தி அப்படின்னு பேரு. அந்த காளஹஸ்தியில தான் இந்த மலை ஆரம்பிக்கிறது. இதனுடைய நடு எங்க இருக்கு அப்படின்னா அகோபிலம் அப்படிங்கிற க்ஷேத்திரம் தான் இந்த மலையினுடைய நடுவா இருக்கு. நவநரசிம்மர் அங்க இருக்கா. இன்னும் சொல்ல போனா பிரகல்லாதனுக்காக நிருசிம்மர் தூண்ல வந்ததே அந்த க்ஷேத்திரத்துல தான் அப்படின்னு சொல்லுவா. இதனுடைய முடிவு எங்க இருக்கு அப்படின்னா மல்லிகார்ஜுனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு க்ஷேத்திரம். அந்த மல்லிகார்ஜுனத்துல ஸ்ரீசைலம்னு பேரு. அதுதான் இந்த மலையினுடைய முடிவா இருக்கு. இந்த ஆதிசேஷன் வந்து உட்கார்ந்தார் இல்லையா, எப்படி உட்கார்ந்து இருக்காருன்னா நாராயணாத்ரி. ஒரு மலைக்கு பேரு நாராயணாத்ரி. இன்னொரு மலைக்கு பேரு என்ன பேருனா கருடாத்ரி. இன்னொரு மலைக்கு என்ன பேருனா சிம்மாத்ரி. இன்னொரு மலைக்கு வேங்கடாத்ரி. இன்னொரு மலைக்கு சேஷாத்ரி. இன்னொரு மலைக்கு விஷபாத்ரி, அஞ்சனாத்ரின்னு 7 மலைகளா இந்த ஆதிசேஷன் இருக்கார். இந்த அஞ்சனாத்ரிங்கிற மலையில தான் சாட்சாத்து ஹனுமார் அவதாரம் பண்ணினார். அஞ்சனா தேவி அங்கதான் இருந்தா, ஹனுமார் அவதாரம் பண்ணினார். அந்த மலையில தான் அவதாரம் பண்ணினார். அதனாலதான் அதுக்கு அஞ்சனா பர்வதம் இல்லைன்னா அஞ்சனாத்ரின்னு பேரு. இந்த 7 மலைகள் இருக்கு. ஸ்ரீரங்கத்துல 7 பிரகாரங்கள் இருக்கு. இங்க சப்தகிரி, சப்தகிரீஸ்வரனா பகவான் இருக்கான். இந்த பகவான் எப்படி இங்க ஊருக்கு வந்தான் அப்படின்னா, இந்த திருமலையில இருக்கக்கூடிய பகவான் இருக்காரே, அது வந்து ஒரு சிற்பியோ யாரோ ஒருத்தர் பண்ணினது அல்ல. அந்த திருமலையில ஒரு பெரிய கரையான் புத்து இருந்தது. அந்த கரையான் புத்துக்குள்ளதான் பகவானுடைய சாநித்தியம். அந்த வைகுண்டத்திலிருந்து பகவான் அந்த புத்துல தன்னுடைய அத்தனை சக்தியும் கீழே இறக்குறான். ஒரு மின்னல் தன்னுடைய சக்தியை பூமியில இறக்கலையா? ஒரு இடி தன்னுடைய சக்தியை பூமியில இறக்கலையா? ஒரு மின்னல் அடிச்சது அப்படின்னா அப்படியே அந்த ஊரே இருக்கிற இடம் தெரியாம போறது இல்லையா? இன்றைக்கு கூட நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, அந்த தண்டர்லேருந்து வரக்கூடிய அந்த எலக்ட்ரிக் இருக்கே, அதை நம்மளால எங்கேயாவது சேவ் பண்ண வச்சு முடிஞ்சதுன்னா அப்புறம் நமக்கு எலக்ட்ரிசிட்டி ப்ராப்ளமே வராது. ஈவன் ஒரு லைட்னிங் போகிறோம், நமக்கு அப்புறம் பவர் ஸ்டேஷன்லாம் வேண்டவே வேண்டாம். இந்த மின்சார தட்டுப்பாடே வராது. நமக்கு அதை எப்படி சேவிச்சு வைக்கிறதுன்னு இன்னும் கண்டுபிடிச்சுன்னு இருக்கோம். ஆகாசத்துல 2 மேகங்கள் அப்படி மோதிண்டா, மேகங்களும் நீர் திவலைகள், அந்த நீர்த்திவலைகள் மோதினா அதுல ஒரு எலக்ட்ரிசிட்டி வருது. அப்ப பகவானுடைய அத்தனை சக்தியும் என்னாச்சு அப்படின்னா இந்த திருமலை மேல இறக்கினார். அது ஒரு அப்படியே புத்து மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு, அதுல இறக்கினார். இந்த திருமலையோ ஆதிசேஷன். இந்த திருமலையே ஆதிசேஷனா இருக்கிறதுனாலதான் ராமானுஜர் இந்த திருமலை மேலே ஏறி திருவெங்கடவனை தரிசனம் பண்ணணும்னு ஆசைப்படும் பொழுது இந்த மலை மேல கால் வைக்க மாட்டேன். எப்படி வைக்கிறது? ஆதிசேஷன் மேல யாராவது காலை வைப்பாளா? தன்னுடைய கால்களை கட்டிண்டு முழங்கால்னால முட்டி போட்டுண்டே ஏறினார். இப்ப திருமலை நம்பின்னு திருப்பதியில இருந்தார் ராமானுஜருடைய மாமா. அவர் சொல்றார், அப்படி ஏறி வரக்கூடாது. ஏன்? உங்களுடைய பக்தி பாவம் அது உயர்ந்தது, யாராலையும் அப்படி வர முடியாது. ஆனா நீங்க இப்படி பண்ணிட்டாக்க நாளைக்கு பக்தர்கள்லாம் என்ன பண்ணுவா?
சாக்ஷாத் ஆச்சாரியனான யதிராஜர் கால்களை கட்டிக்கொண்டு முட்டினால தான் மலையில ஏறினார். நமக்கு அப்படி ஏற முடியாது. நம்மால முட்டி போட்டுண்டு முட்டியாலெல்லாம் ஏற முடியுமா? முடியாது. அப்போ நம்ம கீழே இருந்தே பெருமாளை சேவிச்சுப்போம், மேலே வர வேண்டாம்னு முடிவு பண்ணிடுவா. அப்போ பகவான் எதற்காக பூமிக்கு வந்தானோ அதோட பிரயோஜனமே இல்லாமல் போயிடும். மலையை ஏறிண்டு தான் போய் பெருமாளை தரிசனம் பண்ணணும். இன்னைக்கும் அந்த ராமானுஜர் எது வரைக்கும் முட்டி போட்டுண்டே ஏறினாரோ முழங்கால் முடிச்சு அப்படின்னு இருக்கு. ஒரு இடத்துல எல்லாரும் உட்கார்ந்து காளி கோபுரம் அப்படின்னு பேர். காளினா அந்த இடத்துல பத்ரகாளி இல்லை, தமிழ்ல காளிங்கிற சப்தத்துக்கு காற்றுன்னு அர்த்தம். நிறைய பேர் மலை ஏறி போறவா அந்த இடத்துல உட்காந்துண்டா நல்லா காத்து வீசும், கொஞ்ச நாள் காத்து அப்படியே வாங்கிட்டு மேலே ஏறுவான், அதனால அதுக்கு காளி கோபுரம்னு பேர். மேலே அப்படியே போறா இல்லையா, அப்படித்தானே போய் பெருமாளை சேவிக்கிறா. அங்க பெரிய ஒரு புத்து இருந்தது, அந்த புத்துல பகவானுடைய சாண்டித்யம் ஏற்பட்டது. அங்க யார் ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னா தொண்டைமான் சக்கரவர்த்தி அப்படிங்கிற ராஜா தான் அந்த பிரதேசத்தை ஆட்சி பண்ணிட்டு வரார். நாட்டில் பிரஜைகள்லாம் இருக்கா, அவர்களெல்லாம் நிறையா திணையெல்லாம் பயிரிட்டிருக்கா. யாதவர்கள்லாம் இருக்கா, அவர்கள்லாம் பசுமாடு கண்டுக்குட்டிகள்லாம் மேய போயிட்டு வரா. அவர்களெல்லாம் ஒரு நாள் ராஜாட்ட வந்து சொல்றா, ராஜா என்னன்னு தெரியல, நாங்கள் பசுக்கள் எல்லாம் வழக்கம் போல மேய்ப்பதற்கு அனுப்பினா அந்த பசுக்கள் எல்லாம் தானா வந்து அந்த இடத்துல ஒரு கரையான் புத்து இருக்கு, அந்த புத்துக்கிட்ட போய் நிற்கிறது. நின்ன உடனே யாரும் கறக்காமையே அந்த பால் அப்படியே அந்த புத்து மேல சொரியறது. ஒரு பசு பண்ணினா பரவாயில்ல, எல்லா பசுக்களும் இப்படி பண்றது. ஒரு நாள் பண்ணினா பரவாயில்ல, தினமும் இப்படிதான் நடக்கிறது. ராஜாவுக்கு ஆச்சரியம் தாங்கலை. மேய்ச்சலுக்கு அனுப்புற ஒவ்வொரு பசுவும் தானாக ஒரு நாள் கூட விடாம அந்த கரையான் புத்துக்கிட்ட நின்னுண்டு பாலை தானா சொரியறதுன்னா என்ன காரணம் புரியல அவனுக்கு. கொஞ்ச நாள் கழிச்சு சில பேர் வந்து புகார் பண்றா, நாங்க திணை பயிரிட்டு இருக்கோம், ஒரு பன்றி வந்து அந்த திணையெல்லாம் சாப்பிட்டுட்டு போயிடுறது, நாங்க விரட்டின்ண்டே போனாக்க ஒரு புத்துல போய் மறைஞ்சு போயிடுறது அப்படிங்கிறா. ராஜாவுக்கு இது ஆச்சரியமா இருக்கு. சரி, சில நாட்கள் தொடர்ந்து நடக்கிறதா பார்க்கலாம் அப்படின்னு பார்த்துட்டே இருந்தா தினமுமே அந்த பன்றி வந்து மேயறதும் ஒரு கரையான் புத்துல போய் மறையறதும் மேய்ச்சலுக்கு அனுப்பக்கூடிய அத்தனை பசுக்களும் அங்க போய் தானா பாலை பொழியறதும் அப்படியே நடந்துட்டே இருக்கிறத பார்த்து அந்த தொண்டைமான் சக்கரவர்த்திங்கிற ராஜா நல்ல விஷ்ணு பக்தன், பகவானை தினமும் அப்படியே தியானம் பண்ணிகிட்டே இருக்கும் பொழுது ஒரு நாள் பகவான் அவனுடைய கனவுல வரார். பார்க்கடல்ல வந்து நாரதர் எங்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டார். பார்க்கடல்ல நாரதருடைய பிரார்த்தனையை ஏற்றுண்டு நான் பூமியில அவதாரம் பண்ண போறேன். எந்த மாதிரி அப்படின்னா அர்ச்சாவதாரம். அந்த அர்ச்சாவதாரத்திலே சர்வ சாநித்தியத்தையும் என்னுடைய முழு சாநித்தியத்தையும் அதில் வச்சிருக்கேன். அப்படி நான் பூமியில இறங்க போறேன். நான் பூமியில இறங்கும் பொழுது நான் பூமிக்கு கீழே 7 மலை இல்லாம இன்னும் கூட கீழே இறங்கி வரத்துக்கு எனக்கு ஆசை தான். ஆனா தேவர்கள் எல்லாம் அவர்கள் கேட்டா, எங்களுக்கும் நீங்க அனுகிரகம் பண்ணணும்னு கேட்டா, தேவர்கள் கேட்டதுனால தேவர்களுக்கும் மனிதர்களுக்கும் பொதுவா ஒரு இடம் இருக்கட்டும் அப்படின்னு இந்த மலை மேல இருக்கேன். தேவர்கள் எல்லாம் அவர்களுடைய தேவலோகத்திலிருந்து வந்து என்னை தரிசனம் பண்ணிட்டு போவா, மனிதர்கள் எல்லாம் கீழேந்து வந்து என்னை தரிசனம் பண்ணிட்டு போவா. 2 பேருக்கும் பொதுவா நான் அந்த 7 மலை மேல இருக்க போறேன். வெங்கடேச அஷ்டோத்திரம்னு இருக்கு. அந்த அஷ்டோத்திரத்துல ஓங்கார பரமார்த்தாயை நமஹா, நர நாராயணாத்மகாயை நமஹா, அதுல வரும்பொழுது ஒரு அர்ச்சனை, ஒரு நாமாவளி, ராத்ரோ தேவகணார்ச்சிதாயை நமஹா அப்படின்னு வருது.
ராத்திரியில தேவர்கள்லாம் இந்த ஸ்ரீனிவாச பெருமாளை பூஜை பண்றாளாம். ராத்திரோ தேவகனார்ச்சி தாயை நமஹா அப்படின்னு வருது. நான் நிறைய தரம் திருப்பதி போகும் பொழுது மலை ஏறி மேலே போய் சுவாமி புஷ்கரணியில் ஸ்நானம் பண்ணி வராக பகவானை பார்த்து அந்த ஆனந்த விமானத்தை பார்த்து விமான வெங்கடேஸ்வரரை பார்த்து உள்ளே போய் குலசேகரப்படியை தாண்டி இருக்கக்கூடிய பெருமாளை சேவிக்கணுங்கிறது கூட எனக்கு பெரிய ஆசையாக இருக்காது. பவித்திரமான சுவாமி புஷ்கரணி, பவித்திரமான ஆனந்த விமானம், பவித்திரமாக அந்த விமான வெங்கடேஸ்வரர் அங்கே எழுந்தருளி இருக்கார். ராஜாவுடைய சொப்பனத்தில் பகவான் சொல்கிறான், தேவர்களுக்கும் மனிதர்களுக்கும் பொதுவாக நான் அந்த மலை மேலே இந்த கரையான் புத்து இருக்கு இல்லையா, எந்த புத்துல பசுமாடுகள்லாம் தானாக பாலை சொரியறதோ, ஒரு பன்றியானது திணையை சாப்பிட்டு விட்டு போய் ஒளியறதோ, அதில் தான் நாம் கோவில் கொண்டு இருக்கோம். நீ என்ன பண்ண, நல்ல நாளில் கைகளில் எந்த ஆயுதமும் இல்லாமல் கடப்பாறை மண்வெட்டி அந்த மாதிரிலாம் எடுத்துட்டு வராமல் இந்த பசுமாட்டினுடைய பாலெல்லாம் கறந்து அதனால இந்த புத்தை கரைச்சி அப்படியே பார்த்துண்டு வா. முதல் நான் உனக்கு தரிசனம் தருவேன், நீ என்னுடைய பரம பக்தனா இருக்கிறதுனாலே அப்படின்னார். அதனால இந்த திருப்பதி பெருமாள் இருக்கார் இல்லையா, அது ஒரு காஷ்டம், ஒரு மரத்தினால பண்ணின மூர்த்தியும் இல்லை, மண்ணும் இல்லை, கல்லும் இல்லை, உயிருள்ள ஒரு மூர்த்தி. அப்படியே பார்த்தா என்னாச்சன ஷீராபிஷேகம் சச்சகார ராஜா விஸ்வாசபூர்வம் சக பக்த பிருந்தைஹி. ராஜாவோட நிறைய பேர் வந்திருக்கா. ததைவ வல்மீக பிலே விசிர்னே வராகமூர்த்தி ததிருஷே புரஸ்தாத்து. அந்த ஜனங்கள்லாம் சுற்றி நின்னுண்டு கோவிந்தா 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 கோவிந்தாங்கிற கோவிந்த கோஷத்தோட அந்த அப்படியே பாலால கரைச்சான். அங்க பெருமாள் எப்படி இருக்கான், சங்க சக்ர கதாப்ஜ சோபித திவ்யசாரோ சதுர்புஜம் சங்கராதிக தேவ பூஜித திவ்ய பாத சரோருகம் பங்கஜாக்ஷம் அனந்தமீஸ்வரம் ஆதிதேவம் அனீஸ்வரம் வெங்கடேஸ்வரம் ஈப்சிதார்த்த பலப்ரதம் பிரணமாம்யகம். ததச்ச வல்மீகவரே அபிஷிக்தே ஸ்ரீ வெங்கடேசः ஸ்வயம் ஆவீர் ஆசீத் சதுர்புஜः சுந்தர திவ்யகாத்ரः பிரசன்னஹாசனானः பத்மநேத்ரः ஸ்ரீவத்ஸசின்ஹ ஸ்ருதபாரிஜாதः சதுர்புஜः சங்கதரः சக்ரீவரப்ரதः கடி அவலம்பிதஹஸ்தः கிருபாநிதி கௌஸ்துபகந்தரஸ்சः அப்படின்னு பகவான் சேவை சாதிக்கிறார். ராஜாவை பார்த்து எனக்கு ஒரு கோவில் கட்டு அப்படிங்கிறான். முதல்ல வராக பகவான் தான் வெளியில வந்தார். உடனே ராஜா என்ன பண்ணினான்னா, பெருமாளுக்கு தொண்டைமான் சக்கரவர்த்தி தான் முதல் கைங்கரியம் பண்ணி கோவில் கட்டினான். சுத்த சத்வ குணாலயம் கருணாலயம் கமலாலயம். எங்க சேஷசைல சிர பிரதேச கிருதாலயம் கருடாசனம் கோஷமந்திர மண்டலே நவநீத கண்டஹரம் பரம் தோஷவர்ஜித பக்த கோடி விலோலம் அத்புத பாலகம் வெங்கடேஸ்வரம் ஈப்சிதார்த்த பலப்ரதம் பிரணமாம்யகம் அப்படின்னு பகவானே அழகா இன்றைக்கும் அந்த கோவிலில் போய் குலசேகர படியிலே ஆனந்த விமானத்திலே சுவாமி புஷ்கரணி தீர்த்தத்திலே வராக பகவானுக்கு பக்கத்தில் இந்த பெருமாளை சேவிக்கிறோம் இல்லையா. முதல் தொண்டை மண்டல சக்கரவர்த்திக்கு தான் பகவான் பிரசன்னமானான். அங்கே இருக்கக்கூடிய நிறைய அசுரர்களை வதம் பண்ணுறதுக்காக சங்கு சக்கரம் கத அவனுடைய கத்தி எல்லாத்தையும் அந்த தொண்டை மண்டல சக்கரவர்த்திக்கே பகவான் கொடுத்துட்டான். அதை கொண்டு தான் அந்த ராஜா அங்கே இருக்கக்கூடிய ராட்சசர்கள் எல்லாம் வதம் பண்ணினான்.
பகவான்கிட்ட கொண்டு போய் திருப்பி அந்த பஞ்சாயுதங்களை கொடுக்கும் பொழுது பகவான் சொல்றார், நான் கொடுத்ததை திரும்ப வாங்க மாட்டேன். பின்னாடி எனக்கு ஒருத்தர் வருவார், அவர் எனக்கு சங்கு சக்கரங்களை கொடுத்துடுவார் ராமானுஜர். மீதி எல்லாத்தையும் இந்த மலை மேலே அந்தந்த இடத்துல வை, அதனுடைய பேர்னால ஒரு தீர்த்தம் உண்டாகட்டும் அப்படின்னு சங்க தீர்த்தம், சக்கர தீர்த்தம் போன்ற தீர்த்தங்கள் எல்லாம் இன்றைக்கும் அந்த திருமலையில பவித்திரமா இருக்கு. அதோடு மட்டும் இல்லாமல் மேலே ஆகாச கங்கை அப்படிங்கிற பவித்திரமான தீர்த்தமும் அந்த மலையில் இருக்கிறத பார்க்கிறோம். அப்பேற்பட்ட திருவெங்கடம் அந்த பெருமாள் புரட்டாசி மாதம் சிரவண நட்சத்திரத்தில் பகவான் வந்த அன்றைக்கு சனிக்கிழமை அன்றைக்கு தான் பகவான் முதல் ஆவிர்பாவமானார். என்றைக்கு இந்த பெருமாள் பூமிக்கு வந்தார் அப்படின்னா புரட்டாசி மாதம் திருவோண நட்சத்திரத்தில் சனிக்கிழமை. அதனால தான் இன்றைக்கும் புரட்டாசி சிரவணம் அப்படின்னா இந்த பெருமாளை எல்லா பக்தர்களும் சேவித்து, திருப்பதி போக முடிந்தவர்கள் திருப்பதியிலையும், போக முடியாதவர்கள் அந்தந்த ஊர்லேயும், அதுவும் தன் வீட்டிலே இந்த பெருமாளை எல்லாரும் அவரவர்களுக்கு தகுந்த முறையில் முடிந்த முறையில் வழிபட்டு பகவானுடைய பரிபூர்ணமான அருளுக்கு பாத்திரமாகின்றார்கள்.